நம்மளுடைய புத்தி எவ்வளவு பெரிய ஈன புத்தியா மாறிடுச்சு, மக்களுடைய மனது எப்படியெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இவருடைய காட்சி ஒன்றே சான்று. சுரேஷ்குமார் ரீசெண்டா இப்ப ஜி தமிழ்ல சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அதுல எப்படின்னா இதுவரையுமே சிரிச்சு சந்தோஷப்படுத்துற அந்த மனுஷன் ரொம்ப உடைஞ்சு போய் அவரு எந்த அளவுக்கு அழுதுருக்காரு, எவ்வளவு மனவேதனையில இருந்தாரு, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்காரு அப்படிங்கறத ஒரு காட்சி மூலமா சொல்லியிருக்காரு. அதுல கமெண்ட்ஸ் போய் பார்த்தனாக்க எவன்லாம் காரி துப்புனானோ, எவன்லாம் அவரை ரொம்ப கீழ்த்தரமா பேசினானோ அவங்க எல்லாம் இன்னைக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. சல்யூட் ப்ரோ, ஐ ரியலி சாரி ப்ரோ, அவங்க மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த அளவுல வேதனை தெரிவிக்கிறாங்க. அதுதான் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா யாரையும் நம்ம நம்புறதும் கிடையாது. அவங்களுடைய மனசு என்னன்னு தெரியாம, அவங்களுடைய குணாச்சாரம் என்ன அப்படின்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா கமெண்ட்ல போயிட்டு கழுவி ஊத்திட்டு போயிட்டே இருப்போம்ல. அத பாக்குற அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு புண்படுங்கிறதோ, இல்ல அவங்க எப்படி சொல்றது எவ்வளவு வேதனைக்கு உள்ளாவாங்கிறதோ அவங்க யாருமே உணர்றது கிடையாது. அது ஒரு காலகட்டத்துல அவங்க ஆக்சிடென்ட் ஆகி படிக்கல இருக்கிற ஒரு வீடியோவோ, இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவோ வெளியில வந்தா மட்டும்தான் நாம மிகப்பெரிய அளவுல மன உளைச்சல் ஆகி அவங்களுக்கு ஒரு மாதிரி வேதனையை தெரிவிப்போம். வாழும்போது நம்மளால வாழ்த்த முடியல, இறந்த பின்பு அவங்கள வாழ்த்தினாலும் அவங்களுக்கு தெரிய போறது இல்லைல்ல.